हालेलुया हालेलुया। வார்த்தையாகிய ஆவியானவர் जो वचन का जो आत्मा जी है மாம்ச வார்த்தை ஆவினால் வருகிற வார்த்தை वह शरीर का अलग से वो आत्मा से आने वाला। हालेलुया அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது वो वचन है ना हमको क्या करता है, जिलाता है। அந்த வார்த்தை கிரியை நடத்துகிறது वो वचन क्या करता है, क्रिया को करता है। அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறார் वो वचन है, वो प्रभु है। हालेलुया பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு जब पतरस ने प्रचार करते ही उन लोगों पर प्रभु का आत्मा जो होने लगे। யாருக்கு किनके लिए? 43 வசனத்தை படிங்க 43 पढ़ेंगे। அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார்। उसकी सब भविष्यवक्ता गवाही देते हैं कि जो कोई उस पर विश्वास करेगा उसको उसके नाम के द्वारा पापों की क्षमा मिलेगी। இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் यीशु मसीह में जो विश्वास करेगा कोई भी होने दो, அவர்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்। वो पाप से श्राप से छुड़ाए जाते हैं। हालेलुया हालेलुया। அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் वो बातें की भाषा बोलते हैं और परमेश्वर को बड़ाई करते हुए அந்த वचनத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை இறங்கினார்। जो पतरस का जो वचन जो भी सुना वो उन हर एक ऊपर प्रभु का आत्मा उड़ेगा। हालेलुया वचनத்தை கேட்ட யாவர் மேலும் वचन जो भी सुना उनके ऊपर प्रभु का आत्मा उड़ेगा। हालेलुया கர்த்தர் கிருபை அளிக்கிறார்। प्रभु का अनुग्रह। हालेलुया वचनத்தை கேட்கும் பொழுதே प्रभु का वचन को सुनते ही இருள் மறைகிறதை பார்க்கலாம்। अंधेरा निकलता है। हालेलुया சிலர் சோர்ந்து போயிருப்பாங்க, वो लोग निराश में ऐसा बैठ जाते हैं। சில நேரத்துல ஜெபிப்போம், அந்த ஜெபத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுப்பாரு। कुछ प्रार्थना करते समय एक वचन को प्रभु उस समय देगा। हालेलुया அந்த வார்த்தை வந்த உடனே वो वचन आते ही நமக்குள்ள ஒரு பலன் ஒன்று, ஒரு நம்பிக்கை, விசுவாசம், ஒரு வெளிச்சம் ஒன்று। एक बल आ जाएगा, एक विश्वास आएगा, एक भरोसा आ जाएगा। சிலர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது कुछ लोग प्रभु का वचन पढ़ते ही ஆண்டவருடைய வார்த்தை சில நேரம் அந்த வார்த்தை நம்மை நோக்கி பேசுற மாதிரி இருக்கும்। वो वचन है ना हमसे बात करता है डायरेक्टली, यानी अपने से बात करता அன்னைக்கு है। நம்ம என்ன பிரச்சனையில இருந்தோமோ आज वो दिन आप कौन सा भी अगर समस्या में थे, நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலா இருக்கும்। हमारे सारा समस्या को वो जवाब बन करेगा। அந்த வசனத்தை படிப்பது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் இறங்கினார்। ये वचन को सुनना ही नहीं, केवल अगर प्रभु का वचन हम जितना प्यासा से सुनते हैं उसके आधार पर आत्मा जो होने அந்த जाते हैं। வார்த்தையிலே வெளிச்சம் இருக்கிறது। उस वचन में रोशनी है। हालेलुया हालेलुया। அந்த வார்த்தையிலே வெளிச்சம் இருக்கிறதுனாலே उस वचन में ज्योति है, इसलिए அந்த வெளிச்சம் இருளை வெளிச்சமாக்கிறது। वो रोशनी जो है अंधकार को भगा देती है। ஆமென்। யாருக்கெல்லாம் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார்? किन किन लोगों को प्रभु अभिषेक को देता है? மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்। जो मांस जो भी है उनको हर एक ऊपर में मेरा आत्मा को उंडेल दूंगा। யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே योवेल की भविष्यवाणी की किताब में 2ஆம் அதிகாரம் योवेल की किताब में 28 2:28 योवेल की किताब 2:28 में அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். उन बातों की बात में सब प्राणियों पर अपना आत्मा उंडेलूंगा। तुम्हारे बेटे बेटियां भविष्यवाणी करेंगे और तुम्हारे पुराने स्वप्न देखेंगे और तुम्हारे जवान दर्शन देखेंगे। तुम्हारे दास और दासियों पर भी मैं उन दिनों में अपना आत्मा उंडेलूंगा। हालेलुया அப்போ மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்। सारे प्राणियों पर मैं अपना आत्मा उंडेलूंगा। हालेलुया அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல तो प्रेरित की किताब में दूसरा अधिकार में 17ஆம் வசனம் சொல்கிறது, 17वां वचन इस प्रकार कहता है, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்। आखिरी दिनों में हर एक प्राणी पर मेरा आत्मा को उंडेलूंगा। அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள்। जब तुम्हारे बेटे बेटियां भविष्यवाणी करेंगे உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்। और तुम्हारे पुराने स्वप्न देखेंगे உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்। और तुम्हारे दास दासियों पर भी हालेलुया दर्शन पाएंगे। என்னுடைய ஊழியக்காரர் மேலும் मेरे दास और दासियों में என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் दासियों पर அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன்। उन दिनों में अपना आत्मा उंडेलूंगा। அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் ताकि சொல்வார்கள்। वो भविष्यवाणी करेंगे। हालेलुया 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 அப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அக்னி ஜுவாலையாய் எழும்பச் செய்கிறார்। इस प्रकार प्रभु अपने बच्चों को अग्नि ज्वाला बनते हैं। हालेलुया மாம்சமான யாவர் மேலும் सारे प्राणियों पर ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார்। आत्मा को उंडेलूंगा। हालेलुया இது சொன்னது யாரு? ये कौन बोला? தீர்க்கதரிசி மூலமாக யோவேல் பரிசோதிக்கிறதுவரை हालेलुया யோவேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் கொடுத்தார்।
योवेल भविष्यवाणी के द्वारा प्रभु ने ये बातें कही। அது எப்ப நிறைவேறுது? तो कभी पूरा हुआ? இயேசு வந்ததுக்கு அப்புறம், यीशु मसीह आने के बाद, அல்லேலூயா, அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம், तो यीशु मसीह मरकर जिंदा होने के बाद, அவர் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம், वो परलोक जाने के बाद, ஆவியாகிய தேவன், தேற்றவாளராகிய தேவன் जो हमारा पवित्र आत्मा जी हमको जो सहायक है, ஆவியோடு தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் மீது இறங்கினார். जो चाहत और प्यास के साथ साथ जो भी इंतजार करता है उनके ऊपर अपना आत्मा को उंडेलता है। ஒருமனப்பட்டு காத்திருக்கிற மீது இறங்கினார். एक मन होकर जहां वो इकट्ठे थे वहां पर आत्मा ஒரே படி, ஒரே நோக்கம், எனக்கு நிரப்பணும், எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு जितने लोग भी इंतजार किए थे उनका एक ही विचार था, एक ही मन था कि मुझे आत्मा जी का अभिषेक चाहिए। அவர் வந்தால் अगर प्रभु आए तो சூழலை மாறும். सारे परिस्थिति बदल जाएगा। அவர் வந்தால் वो आएगा तो தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். सारे रुकावटें वो निकल जाएगा। நிறைவானது வரும்பொழுது सारे जब ये सर्वसिद्ध आता है குறைவானது ஒழிந்து போகும். अधूरा निकल जाता है। மரியாள் நம்மை போல मरियम हमारे जैसे பற்பல வேலையை பிஸியா இருக்கல. बहुत सारे कामों में वो बिजी थे एकदम, கர்த்தருடைய பாதமே தஞ்சம் என்று அவருடைய பிரச்சனத்தை இருந்தார். लेकिन मरियम उनके प्रभु के चरण में ही मेरा वाक्य करके प्रभु के चरण में बैठ गई। தேவையானது ஒன்று, केवल एक ही चाहिए, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார். मरियम जो है अपना जो ना निकलने वाला भाग जो है उसको पा लिया। அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முன்னால आज हमारे सामने, நம்ம பிள்ளைங்களுக்கு முன்பாக हमारे बच्चों के सामने ஒரு பெரிய வீடு, बड़ा घर है, ஒரு காரு, कार है, நிறைய விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்களை வச்சுட்டு बहुत सारे कीमती वस्तुएं रखे हुए அது हैं। தகப்பன அங்க நிக்கிறார். वो बाजू में पिता भी खड़ा है। இதுல எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? इसमें से तुम क्या चुन लेते हो? அப்பா வேணுமா? नहीं मालूम। एक दो जगह है, पापा इधर खड़ा है और उसके उस तरफ में बहुत सारी वस्तुएं हैं जो बड़े बड़े कीमती वाले वस्तुएं। हमको क्या चुनना है? पापा को चुनना है। ஐயா, ஏன் அப்படி? क्यों ऐसा? அவர் வந்தா वो आएगा, அவருக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம தெரியும். सारा आशीर्वाद हमारे पर आता है। ஆனா நம்ம எதை கேட்கிறோம்? लेकिन हम क्या देखते हैं? ஏசப்பா, प्रभु जी அது வேணும், वो चाहिए, இது வேணும். ये चाहिए। இல்லையா? हालेलुया। தேவையானது ஒன்று. केवल एक ही चाहिए। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். मरियम जो अपने एक भाग है जो कभी उसे निकलने नहीं वाली है उसे पा लिया। இல்லையா? हालेलुया। அந்த மரியாள் ஜெபித்தாள், वो मरियम ने प्रार्थना किया, ஆண்டவரே நீர் இருந்திருக்கிறீர்கள், प्रभु जी अगर आप हो என் इसे तो சகோதரன் மறித்திருக்க மாட்டார். मेरा भाई ना मरता। அந்த மரியாளுடைய ஜெபம் தேவனை உடனே எழுப்பி அவனுக்கு அற்புதம் செய்ய தொடங்கியது. मरियम का प्रार्थना प्रभु को उठाया और अद्भुत किया, उसके लाजरस भाई बाहर आ गया। அவனுடைய சகோதரி மார்த்தாள், उसकी बहन जो है मार्ताल, அவள் இயேசு ரொம்ப நேசித்தார். प्रभु को बहुत प्रेम किया। இயேசு வீட்டுக்கு கூட்டு வந்ததே அவன். प्रभु को घर पे उसी ने लेकर आए। வீட்டுக்கு வந்தா ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அந்த பலகாரங்களை செஞ்சு கொடுக்கலையே அவள் பிஸியா இருப்பான். प्रभु को क्या पसंद है वो खाना बनाने के लिए वो बहुत माहिर थी, அவளும் ஆண்டவரோட ரொம்ப பிரியமா இருந்தா. बहुत प्रिय थी। हाँ। लेकिन மரியாளுக்கு முன்பாக मरियम के सामने மார்த்தாள் வந்து ஜெபித்தார், मार्ताल ने प्रार्थना किया, ஆண்டவரே நீர் இருந்திருக்கிறேனா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டாங்க. प्रभु अगर आप होते तो मेरा भाई ना मरता। ஆண்டவர் அந்த கடைசி நாட்கள் எழுப்பப்படுவார் என்று சொல்லி प्रभु बोलते பதில் हैं, தான் கொடுத்திருந்தாரு. प्रभु बोलते हैं कि आखिरी दिनों में वो उठेगा करके मार्ताल ने प्रभु से बोला, அவனுக்கு பதில் தான் கொடுத்திருந்தாரு. उसको जवाब दिया। ஆனா மரியாள் ஜெபித்த பொழுது मरियम ने जब प्रार्थना किया, ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்றும் சொல்லல, எழும்பி அவனை எங்க வச்சிருக்கு காட்டுங்க அப்படின்ட்டார். प्रभु ने बोला कि वहाँ किसी को रखा है उसको बोलो। அல்லேலூயா. அப்போ அங்க வந்து என்ன நடக்குன்னா, वहाँ क्या होता है? அல்லேலூயா, हालेलुया। அங்க वहाँ அந்த இடத்துல उस जगह पर மரியாளுடைய சத்தம் मरियम की जो आवाज है தேவனை கிரியை செய்ய வைத்தது. प्रभु को क्रिया में लगा दिया, काम करने में। அல்லேலூயா. हालेलुया। நாம் இப்படிப்பட்டவர்களா இருக்கோம். हम कैसे हैं? ஆண்டவருக்கு பற்பல காரியங்களை செய்து திருப்திப்படுத்துறோமா? बहुत सारे कामों में हम लोग बिजी रहते, माहिर रहते या प्रभु का वचन को सुनते हैं। நான் ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்துட்டு இருக்கேன். मैं प्रभु के लिए बहुत कार्य करता हूँ। ஆண்டவர் சொன்ன நற்கிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். प्रभु ने बोला वो सारा अच्छा गुण को मैं कर रहा हूँ, காணிக்கை கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், दान देता हूँ, भोजन देता हूँ, ஊழியம் கூட நான் செய்றேன். मैं सेवा भी करता हूँ। ஆனா लेकिन ஆண்டவரை கிரியை செய்ய வைத்தது எது? लेकिन प्रभु को क्रिया में करने में क्या लगे? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. நிந்த தன்னுடைய சொந்த சகோதரி சொல்றா, அவளை பாருங்க ஆண்டவரே, ஒரு வேளை தேவன் சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கிறான். बोलती है, मरियम को देख के बोलती है, माता यीशु को देखो ब्रदर, प्रभु
देखो मेरे बहन काम नहीं करती है, ऐसी बेटी நான் ஒத்தியில எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைஞ்சிட்டு मैं இருக்கேன், कितना अकेला कितना काम करूं, அவளும் ஆண்டவருக்காக விளைஞ்சிட்டு இருக்கேன். वो भी प्रभु के लिए काम कर रही है। ஆனா இவன் வேலை என்ன தெரியுமா? लेकिन इसका काम क्या है? ஆண்டோட வார்த்தையை கேட்டு प्रभु का वचन को सुनने का, அவரை நோண்டி நோண்டி கேட்டு उसके बारे में और बातें को सुनते सुनते रहने அந்த का। வார்த்தையில ஜீவன் உண்டு. उस वचन में जीवन है। அந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆவியால இறங்கிட்டே இருப்பார். उस वचन को सुनते सुनते ना हमारे अंदर ना आत्मा उंडेलते रहेंगे। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னத்துல போய் நாம் ஜெபிக்கும் பொழுது கேட்கும் பொழுது जब प्रभु का प्रशंसा है, जब हम प्रार्थना करेंगे तो அந்த வார்த்தையை தாண்டி இயேசுவால கூட ஒண்ணு செய்ய முடியாது. वो वचन को पार करके प्रभु भी कुछ नहीं करेंगे। ஹல்லேலூயா. ஜெபத்தை விட प्रार्थना से ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப முக்கியம். जो प्रार्थना से जो प्रार्थना करते हैं वो अधिक मुख्य है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய ஜெபிக்கிறோம், वो प्रार्थना करते हैं, நிறைய காரியங்களை அழகா நம்ம சொல்றோம். बहुत सारे कार्य का अच्छी तरह से बताते हैं। ஆனா எந்த சூழ்நிலையிலும் இவன் ஜெபிக்கிறான், अब कौन सा परिस्थिति में हम प्रार्थना करते हैं, எந்த வேதனையில அவன் ஜெபிக்கிறான், कौन सा वेदना में वो प्रार्थना करता என்ன है, ஆவியில அவன் ஜெபிக்கிறான். कौन सा आत्मा में वो प्रार्थना करता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஜெபத்தை விட प्रार्थना से ஜெபிக்கிறவர்கள் முக்கியம். प्रार्थना जो करता है वो मुख्य है, ஏன்னா வேதம் சொல்லுகிறது क्योंकि प्रभु का वचन कहता है துன்மார்க்கனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். दुष्टों का प्रार्थना को प्रभु घिनौना करता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் கேட்கப்படாத அப்படின்னு சொல்கிறது. तुम्हारा पाप ही तुम्हारे और प्रभु परमेश्वर के बीच में एक दीवार बनकर खड़ी हो जाती है, वो प्रार्थना नहीं सुन सके, ऐसा हो जाता है। ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். ऐसाया 59 में 59:2 में तो 59:2 ऐसाया ஆண்டவரே, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. परंतु तुम्हारे अधर्म के कामों ने तुमको तुम्हारे परमेश्वर से अलग कर दिया है, और तुम्हारे पापों के कारण उसका मुंह तुमसे ऐसा छिपा है कि वह नहीं सुनता। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஜெபத்தை விட ஜெபிக்கிறவர்கள் முக்கியம். इसलिए कि प्रार्थना करने से जो प्रार्थना करने वाले अधिक मुख्य है। அதனாலதான் நம்ம ஒரு வர்ஷிப் பண்றோம். इससे आराधना करते அந்த हैं, ஆராதனையில நம்ம என்ன பண்றோம்? பலிபீடத்துல நம்மையே தகன பலியாக ஆண்டவருக்கு சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். आराधना के समय में प्रभु का वेदी में अपने आप को अर्पण करते हैं, वो वेदी पर ஹல்லேலூயா. அங்க நம்மள சுத்திகரிக்க ஆண்டவர் ஒப்புக் கொடுத்து हमारे शुद्ध करने के लिए प्रभु को जब अपने को अर्पण करते हैं, அப்புறம் அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபங்கள் தூபம் போல தேவனுடைய சமூகத்தில் उसके बाद जो प्रार्थना जो करेंगे वो हमारे प्रभु का धूप करके प्रभु का सन्निधान में वो प्रार्थना जाता நிறைய है। பேர் கரங்களை உயர்த்தி நம்ம ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். बहुत सारे लोग अपने आराधना समय हाथों को उठाकर हम लोग आराधना करते हैं। ஆனா மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தும் பொழுது जब मूसा अपने हाथों को उठाते समय யோசுவா அங்க யுத்தத்தை ஜெயம் எடுக்கிறார். वहाँ योशुआ युद्ध में नहीं पाया, அப்ப யோசுவா ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னா உயர்த்தப்பட்ட கரம் யாருடைய கரம்? लेकिन योशुआ अगर जय पाना है तो हाथ उठाया वो किसका है? மோசேயுடைய கரம். मूसा का है। அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் சாந்தமும் मूसा को देखकर प्रभु कहता है कि एकदम शांत, இவனை போல சாந்தமும் ஒருவன் கிடையாது. ये शांत है और बहुत ही क्या है, विश्वसनीय है, उनमें उल्लंघन। அப்போ அப்படிப்பட்டவனுடைய கரம் உயர்த்தப்படும் போது கர்த்தர் அங்கே இறங்கி கிரியை செய்கிறார். जब उसका दोनों हाथ उठा गया तो सभी वहाँ योशुआ युद्ध में जय पाना। ஹல்லேலூயா. சங்கீதம் 51 தாவீதுடைய ஜெபம் நொறுங்குண்ட ஜெபம். 51 संगीत में हम देखते हैं दाऊद का प्रार्थना जो है, जो दिल टूट के प्रार्थना करना, அவன் இருதயத்தை உடைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வரான். वो प्रभु का सन्निधान में हृदय को तोड़ कर आता है। ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், प्रभु मैं पाप किया, உண்மை நோக்க செய்தேன், आपको मैं वाद किया, करते। दूसरे का जिंदगी खराब किया, என்னை மன்னிங்க, मुझे क्षमा करो, என்னை மன்னிங்க, मुझे क्षमा करो, உங்களுடைய பசுத்தாவை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதீங்க, आपका पवित्र आत्मा को मुझसे मत ले लो, உங்களுடைய ஈஸ்வரனாலே சுத்திகரிங்க. आपके ईश्वर से मुझे शुद्ध करो। தேவன் கேட்கும் பலிகள், प्रभु जो सुनने वाला जो बलि, துதி பலி, சோத்திர பலி, காணிக்க பலி, எத்தக்க பலிகள் இருந்தாலும் बहुत सारे बलि है, स्तुति बलि है, दान के बलि है, बहुत सारा बलि होने के ஆனா नाते, தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். लेकिन प्रभु जो सुनता है उसका बलि क्या है? हृदय टूट कर आना। ஹல்லேலூயா. நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டீர். जो टूटा हुआ मन को, क्रोधित मन को आप नहीं टुकराएंगे। அப்படிப்பட்ட ஜெபம் அவனுடைய இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். इस प्रकार का प्रार्थना को वो प्रभु सुनता है। ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் இதயத்தை கேட்ட வேண்டும். प्रभु बोलता है दाऊद है ना, वो मेरे हृदय के लिए है, वो अच्छा है। ஹல்லேலூயா. 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 அப்படிப்பட்ட தேவன் நம்மை உள்ளத்தை பார்க்கிறவனா இருக்கிறார். इस प्रकार का प्रभु हमारे हृदय को देखने वाला है। எல்லாரும் முகத்தினால பார்க்கிறோம், बहुत सारे चेहरे को देखते हैं, ஆனா இருதயத்தை பார்க்க வராங்க. लेकिन केवल प्रभु ही हृदय को देखता है। ஈசாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் முகத்தை பார்க்கிறாங்க.
ऐसा है, अपने सारे बच्चों के चेहरे को देखा, இவன் தான் அந்த ராஜாவுக்கு கரெக்டான ஆளுன்னு சொல்லி பாக்குறான். ये राजा के लिए सही रहेगा, यानी कि अभिषेक के लिए. ஆனா தேவன் பாக்குறான், அவன் ஆடு வைக்கிறவனா இருந்தாலும், लेकिन दाऊद जो मेमना चलाने वाला वो அவன் नहीं, குள்ளமானவனா இருந்தாலும், एकदम शॉर्ट भी था, அவன் படிப்பறிவில்லாத இருந்தாலும், वो अनपढ़ भी था, ஆனாலும் लेकिन அவன் துதிக்கிறவனாய் காணப்பட்டான். वो स्तुति करने वाला जैसे दिखाई दिया. இன்னைக்கு தகப்பன்மார் பிள்ளைகள் இருந்து எதிர்பார்க்கிறது என்னது? आज बच्चों से क्या हम लोग उम्मीद करते हैं? माँ बाप, என் பிள்ளை मेरे बच्चा ஒரு நாளாவது என்னை பாராட்டாதான். एक दिन भी मुझे वो कुछ अच्छा बात नहीं எங்க அம்மா அப்பா बोलेंगे. எனக்கு நல்லா படிக்க வச்சாங்க, मेरे माँ बाप ने अच्छा पढ़ाई रखा, நல்லா செஞ்சாங்க अच्छे वालों को परवरिश किया. என்று சொல்லி என்னைக்காவது அவங்கள மகிமைப்படுத்திருக்கோமா? हम कभी ऐसा माँ बाप को हम लोग ऐसा कभी आदर किया है क्या? அந்த பிள்ளை வீட்டுல அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. वो क्या करते हैं? उनके माँ के घर में रहने के लिए वो क्या करेंगे? आशा रखते हैं. அந்த தகப்பன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நேசிப்பார். इस प्रकार का बाप है ना, बच्चे लोग बहुत प्रेम करता है. இல்லையா? பல நன்மையான காரியங்கள் உண்டு, அதை நம்ம வாய்ப்பு சொல்லதே இல்லை. बहुत सारे भलाई का कार्य है, लेकिन हम उनसे बताते नहीं माँ बाप को. தன்னுடைய பிள்ளைகள் இருந்து அவங்க எதிர்பார்க்கிறது, हमारे उनके बच्चे से वो क्या चाहते हैं? என் பிள்ளை என் மேல பாசமா இருக்கணும், मेरा बच्चा मुझ में प्रेम में रहना है. என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அந்த தாய் தப்பம் மற்றவங்களுக்கு பொல்லாதவங்களா இருந்தா கூட, वो मेरे माँ बाप मुझसे कितना प्रेम रखा है, மற்றவங்களுக்கு அவங்க பொல்லாதவங்களா இருந்தா கூட दूसरों को इतना नहीं रहेंगे. பூரா ரேக தூக்கி हाँ. தன்னுடைய பிள்ளைக்காக அவங்க எப்படி இருப்பாங்க. हमारे बच्चों के लिए कैसा है? அந்த பிள்ளையே உணராம वो बच्चा भी नहीं जानता है. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா எனக்கு அது தெரியல, எங்க அம்மா அது தெரியல, இது தெரியல, எனக்கு என்ன வச்சிருக்காங்கன்னு முருகத்துக்கு இருக்காங்க, எப்படி இருக்கும்? लेकिन बहुत कुछ देने के बावजूद भी बच्चे लोग बोलेगा माँ बाप ने हमें क्या किया, ये नहीं दिया, वो नहीं दिया. इस प्रकार के गुड़गुड़ाते रहते हैं. இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? आजकल का हमारा ஆண்டவர் எனக்கு அது प्रार्थना இல்ல, क्या है? அது ये ஏன் नहीं இது है, இல்ல, कुछ नहीं है. எது இருந்தாலும் இல்லட்டாலும் அந்த சூழ்நிலை கூட இயேசு நல்லவர். हमारे पास जो है या नहीं, उस परिस्थिति में हमें बोलना चाहिए प्रभु आप महान है. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனையில அப்படிதான் கேட்டுட்டு இருந்தோம். आनंद हमें कैसे बोलना है? துதிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. स्तुति करते रहना है. அந்த துதியை தான் நம்ம அப்பாவும் எதிர்பார்க்கிறோம். इस प्रकार का स्तुति को प्रभु चाहता है. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை துதிக்கும் பொழுது जब भी इस प्रकार हम प्रभु को स्तुति करते அவர் रहेंगे, இறங்கி வருகிறார். वो उतर कर आता है. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நிறைவானவர் வரும் பொழுது वो परिपूर्ण जब आता है, எல்லா குறைகளும் நீங்கும். सारे कमियां निकल जाए. அல்லேலூயா. நாம் தேவனிடத்துல வந்து முறுமுறுப்போட கசப்போட அப்படின்னு இருந்தோம்னா, लेकिन प्रभु के सन्निधान में आके आप एक कड़वाहट के साथ, कपट के साथ, गुड़गुड़ा के साथ रहेंगे तो, துதிக்காம இருந்தோம்னா, अगर स्तुति नहीं करेंगे तो அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களா நம்ம மாறிவிடுகிறோம். अब प्रभु को प्रिय नहीं है, ऐसा हो जाता है, हालत ऐसा हो जाता है. துதிக்கும்படியாக தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். प्रभु हमको पैदा किया है उनका आराधना करने के लिए. அல்லேலூயா. அல்லேலூயா. துதிக்கும் போது இறங்கி வருகிறார். जब हम प्रभु की स्तुति करते हैं, प्रभु நாம் उतर कर आता வசனத்தை है. கேட்டுக்கொண்டிருக்கும் போது இறங்கி வருகிறார். जब वचन को सुनते हैं तो उतर कर आते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியோட தாகத்தோட காத்துட்டு இருக்கீங்க? इतने लोग चाहत और प्यासा के साथ बैठे हैं. ஆண்டவர் நீங்க எனக்கு பேசணும். प्रभु आप उससे बात நம்முடைய ஒரே ஒரு करें. வசனம் एक वचन என்னை எல்லாம் மாத்தி கொண்டு வரும். सारा परिस्थिति को बदल देता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு பெரிய அருமையான ஆண்டவர் வார்த்தை மூலமா நம்மோடு கூட பேசுகிறார். इस प्रकार का महान परमेश्वर अपने वचन से अपनी बात करता है. அல்லது ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. रोमर के 12वां अधिकार ले लेंगे. அங்க ஆண்டவர் அருமையான வார்த்தைகள் சொல்கிறார். हाँ, प्रभु बहुत बेहतरीन वचन को बोलते हैं. रोमर 12 9 இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 9 से पढ़ेंगे. உங்கள் அன்பு நியாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மை பற்றிக் கொள்ளுங்கள். தீமையை வெறுத்து நன்மை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தினால் ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். மனப்பான்மையில் ஒருவருக்கொருவர் புத்தி கொள்ளுங்கள். प्रेम निष्कपट हो. அதாவது அன்பிலே மாயமற்றதாய் மாயமற்றவர்களாக இதுல போட்டிருக்கு. प्रेम निष्कपट हो, बुराई से घृणा करो, भलाई में लगे रहो. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சகோதர भाईचारे के प्रेम में, अर्थात सहोदर की भाईचारे के प्रेम से एक दूसरे से स्नेह रखो, परस्पर आदर करने में एक दूसरे से बढ़ चलो. கணம் பண்ணுவதை முந்திக் கொள்ளுங்கள். परस्पर आदर करने में एक दूसरे से बढ़ लो. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். भाईचारे में प्रेम से एक दूसरे में स्नेह रहो. ஆவியிலே அனலாயிருங்கள். प्रयत्न करने में आलसी ना हो, आत्मिक उन्माद में बने रहो. மனுஷனுக்கு இல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். प्रभु की सेवा करते रहो. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். आशा में आनंदित रहो. உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். क्लेश में स्थिर रहो. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். प्रार्थना में नित्य लगे रहो. பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். पवित्र लोगों के जो कुछ आवश्यकता है उसमें उनकी सहायता करो. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். बहुनाई करने में लगे रहो.
உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆஸ்வதிங்கள். अपने सताने वाले को आशीष दो, ஆஸ்வதிக்க வேண்டியது இல்லாமல் சபிக்காதீர்கள். आशीष दो श्राप ना दो, சந்தோஷப்படுறவர்களை சந்தோஷப்படுங்கள். आनंद करने वालों के साथ आनंद करो அழுகிறவர்களோடு கூட அழுங்கள். और रोने वाले के साथ रो, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தனையுள்ளவராய் இருங்கள். आपस में एक सा मन रखो, மேட்டின்மையானவை சிந்தியாமல் अभिमानी ना हो தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். परंतु दीनों के साथ संगति रखो, உங்களே புத்திமான் என்று எண்ணாதீர்கள். अपनी दृष्टि में बुद्धिमान ना हो, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். बुराई के बदले में किसी से बुराई ना करो, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவை செய்யுங்கள். जो बातें सब लोगों के निकट भली हो उसकी चिंता किए करो, கூடுமானால் உங்களால் जहां तक हो सके எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள். तुम परस सब मनुष्य के साथ मेल मिलाप रखो। பழி வாங்குறது என்னுடையதல்ல, हे प्रियो, बदला ना लेना परंतु परमेश्वर के क्रोध से अवसर दो, நான் பதில் செய்வேன் मैं करूंगा, என்று கர்த்தர் சொல்கிறார். क्योंकि लिखा है कि बदला लेना मेरा काम है। प्रभु कहता है कि मैं बदला लूंगा, நீங்கள் பழி வாங்காமல் परंतु यदि तेरी बुराई கோபாகினிக்கு இடம் கொடுங்கள். परंतु यदि तेरा बड़ी भूख हो तो प्रिय बदलना लेना परंतु परमेश्वर क्रोध में अवसर दो। அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுங்கள். परंतु यदि तेरी बैरी भूख हो तो उसे खाना खिला, அவன் தாகமா இருந்தா அவனுக்கு பானம் கொடுங்கள். यदि प्यासा हो तो उसे पानी पिला, இப்படி செய்வதனால் அக்னி தனலே அவன் தலையை குளிப்பார். क्योंकि ऐसा करने से तू उसके सिर पर आग का अंगारों से நீ ढेर लगाएगा। தீமையினால் வெல்லப்படாமல் बुराई से न हारो தீமையை நன்மையினால் வெல்வாய். परंतु भलाई से बुराई को जीत लो। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு வார்த்தைகள் அப்படி முத்தாக இருக்குது. कितना अच्छा है, कितना मोती के जैसे है प्रभु का वचन। நம்மளே இந்த வார்த்தையை கம்பேர் பண்ணி பார்த்தாச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். अगर ये वचन को और हमको दोनों में अगर देखेंगे हम क्या है इस वचन के सामने, हालेलुया। हम कौन जगह पे तो मार खाते ही। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு அறிமுகமானவங்களை நேசிப்போம். जो हमको जो पहले से जान पहचान है उनको हम क्या करना है, प्रेम करेंगे। பிரேம் கருத்து. அல்லேலூயா. ஆனா இந்த வசனம் சொல்லுது जो वचन कहता है அந்நியரை உபசரியுங்கள். तो दूसरों को जो अन्य लोग हैं उनको भी तुम आदर करो। அது யாருன்னே தெரியாது, ஏன் அவங்களை ஏன் கேட்கணும், ஏன் தண்ணி கொடுக்கணும் நம்ம யோசிப்போம். वो कौन है, क्यों उसे देना है, क्या उधर नमाज से बोलते ना, क्या बोलते हैं उसको हिंदी में, अच्छा वर्ड है अन्य उपस्थित चाहिए। சில வீட்டுக்குலாம் போனீங்கன்னா உடனே விசாரிப்பாங்க, தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். अगर कुछ लोगों के घर में जाएगा ना तुरंत पूछताछ करेंगे क्या हो, कैसे पानी पिलाते हैं। முன்னப்பட தெரியாத ஆட்கள் கூட ரொம்ப அழகா உபசரிப்பாங்க. आगे पीछे जो हमको नहीं देखा है वो लोग भी क्या करते हैं, आदर करते हैं। தன்னை விட அவங்க இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரிஞ்சுனா மட்டும்தான் அது செய்ய முடியும். अगर अंदर वो प्रेम रहेगा तो ही सवाल आएगा। இல்லையா? அவங்களை பார்த்துட்டு அவங்கள ஒரு இலக்காரமா நம்ம பார்த்தோம்னா अगर उधर कुछ समझेंगे तो அவர்களை படைத்தவரை நாம் அவமதிக்கிறோம். उसको जिंदा पैदा किया उनको क्या करते हैं, अपमान करते हैं। அவரை படைத்தவர் யாரு? उनको पैदा किया कौन, அவரை உருவாக்கியவர் யார்? சிருஷ்டிகர். बनाए कौन, प्रभु यीशु ने। இல்லையா? அல்லேலூயா. அந்த சிருஷ்டிகரை நம்ம அவமதிக்கிறோம். वो प्रभु को ही हम क्या करते हैं, अपमान करते हैं। ஒரு ஏழையா இருக்கிறான், कोई गरीब है, ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருக்கிறான், एक बड़ा धनवान है, சிலவன் அறிவுள்ளவனா இருக்கான், சிலவன் அறிவில்லாதவனா இருக்கான். कुछ बुद्धिमान है, कुछ बुद्धिमान नहीं जैसा रहता है। நம்ம பார்வைக்கு அவன் எப்படி வேணாலும் இருந்து போட்டோம். हमारे नजर में कैसा भी होने दो, ஆனா படைத்தவர் யாரு? लेकिन पैदा क्या कौन, मसीह। இல்லையா? அல்லேலூயா। அப்போ அவர்களை நாம் அவமதித்தோம் என்று சொன்னா उनको अगर हम अपमान करेंगे तो படைத்தவரை நாம் அவமானப்படுத்துகிறோம். पैदा क्या उनको अपमान करते हैं। அல்லேலூயா. அந்நியரை நாம் உபசரிக்க வேண்டும். अन्य लोगों को भी प्रेम भी नवाजी करना है, அல்லேலூயா. அவர்கள் தான் முக்கியம். वो ही हमारे लिए मुख्य உங்களை है। சிநேகிக்கிறவர்களே சிநேகித்தால் அதனால் லாபம் என்ன பலன்? आपको प्रेम करने वाले का प्रेम करेगा तो क्या उससे लाभ है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க எப்போதுமே நம்ம நண்பர்கள் தான். वो हमेशा हमारा दोस्त है। அவர்கள் எப்பொழுதுமே நம்மளுடைய உறவினர்கள் தான். वो हमेशा हमारे रिश्तेदार है। ஆனா உங்களுடைய அன்பு தேவனை வெளிப்படுத்துகிறது. आपका प्रेम प्रभु को प्रकट करता है। அல்லேலூயா. அல்லேலூயா। ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் இல்ல. प्रभु किसी को भी नहीं टुकराता, ஒருவரை அற்பமாய் பார்க்கறது இல்ல. किसी को भी तुच्छ नहीं देखता। அவன் விருத்த சேதனம் பட்டிருக்கானா இல்ல பண்ணலையா எல்லாரையும் நிரப்புற தேவனா जो இருக்கிறார். सुन्नत किया नहीं किया वो सब नहीं देखता प्रभु। வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் நிரப்புகிறார். जो वचन सुनने वाले हर एक को भरता है। ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், प्रभु हमको देखकर कहता அந்நியரை है, உபசரியுங்கள். जो अन्य लोगों को भी प्रेम சந்தோஷப்படுவதற்காக சந்தோஷம் आनंद जो करता है उसमें आनंद करो। வேதனையோட துக்கத்தோடு இருக்கிறது அந்த துக்கத்தை நம்ம கொண்டாடிக்க வேண்டியது. वेदना जो है उसके साथ वेदना में அல்லேலூயா. எல்லாரோடையும் ஏக சிந்தனையா இருக்கிறது ட்ரை பண்ணணும். हो सके तो हर एक से शांति रखो, நம்மை புத்திமானங்கள் எண்ணாமல். अपने आप को बुद्धिमान मत बोलो। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सन्निधान में தீமைக்கு தீமை செய்யாது. बुराई में बुराई न करे, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்க. उस सारे लोगों के सामने योग्य बनने के लिए तुम कोशिश करो। பிரியமானவர்களே, हे प्रियो, பழி வாங்குதல் बदला लेना என்னோட வேலைன்னு ஆட சொல்றேன். मेरा काम है करके प्रभु बोल दिया। அல்லேலூயா. அல்லேலூயா। சில நேரங்கள்ல कुछ நம்ம சும்மா இருக்கும்போது हम ऐसे रहते समय நம்ம தேடி வந்து हमको
ढूंढकर आकर நம்மளை அவமானப்படுத்தி हमको अपमान करने के लिए, நம்மளை சிரமப்படுத்தி हमको नीचा வேதனை करके, உண்டாக்கிட்டு போன वेदना करके जाने वाले लोग, மக்களுக்கு நாம் பழிக்கு பழி வாங்காமல் अगर हम उनसे बदला ना लेंगे तो என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று நாம் சும்மா இருக்கும்போது प्रभु देख लेगा करके हम चुपचाप रहेंगे तो உனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். तेरे लिए प्रभु युद्ध करेगा, அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். शत्रु के बीच में तेरा सिर ऊंचा करेगा. நாம் யுத்தம் பண்ணும் பொழுது हम युद्ध करेंगे तो நாம் வழக்காடும் பொழுது हम अंकल पर लड़ाई தேவன் சும்மா இருப்பார். प्रभु और चुप बैठेंगे. இப்ப நான் அடித்த வலிக்குமா ஆண்டு அடித்த வலிக்குமா? मैं मारेगा तो लगेगा क्या प्रभु मारेगा तो लगेगा. அல்லேலூயா. அதனால பழி வாங்குறது என்னோடது, எனக்கு விட்டு கொடுக்கிறார். बदला लेना मेरा काम है करके प्रभु बोलता है. நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். तुम बदला ना लेना परंतु परमेश्वर क्रोध का अवसर दो. அல்லேலூயா. அவர் கோபாக்கினை நாள்ல கரெக்டா அவர் கேட்பார். उनके क्रोध के समय में बराबर उन्हें बदला लेगा. நீ எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் तू सिर्फ सामना करने का एक ही आदमी है. விசுவாசுக்கு எதிர்த்து நிற்க. शैतान का सामना करना है. இயேசுவுக்கு சாட்சி சொல்லு. प्रभु को गवाही बनकर रहो. அல்லேலூயா. அல்லேலூயா. மணி கூடுமான வரை எல்லாரோட அன்பாருங்க. हो सके तो हर एक पर शांति डालना. எல்லாரோடையும் சமாதானம் இருக்க முடியாது. हो सके तो அல்லேலூயா. शांति नहीं रह सकते. ஏன்னா எனக்குள்ள ட்ராக் வரமா இருக்கும், அங்க ஒரு ட்ராக் வரமா இருக்கும். क्योंकि मेरा रास्ता अलग है, उनका रास्ता अलग है. 18 வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है கூடுமானால் हो सके तो உங்களால் ஆன மட்டும், கூடுகை சார். உங்களால் ஆன மட்டும், கூடுமானால் हो सके तो உங்களால் ஆன மட்டும், तुमसे हो सके तो உங்களால் ஆன மட்டும் जितना तुमसे हो सके எல்லாரோடும் சமாதானமா இருங்கள். सब मनुष्य के साथ मेल मिलाप रखो. தீமையினாலே வெல்லப்படாமல், கடைசி வசனம், बुराई से ना हारो परंतु भलाई से बुराई का जीत लो. அல்லேலூயா. தீமை செய்வதற்கு நன்மை செய்யுங்கள். जो बुराई करते हो उसमें भलाई இது करेंगे. எப்ப பண்ண முடியும்? ये कब करेंगे? இதை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு இருக்க பாரமா நீங்கும். ये सब सुनते ही ना तुम्हारा दिल का நான் தெரியாது, साथ. பயங்கரமான கோபம் கசப்பு இருந்துச்சுன்னா அது அப்படியே விலகி போகும். अगर किसी के पास अगर किसी की तरफ से अंदर कपट होगा या कड़वाट होगा, ये वचन सुनते ही वो निकल जाएगा. டிப்ரெஷன் அப்படியே இருப்போம் தெரியுமா, மன अழுத்தத்தில் இருப்போம் தெரியுமா. वो मन का होता है ना निराश होकर एकदम मन का प्रश्न को क्या रहते ना. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே इस बातों को सुनते सुनते அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். आत्मा ढूंढेला जाता है. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாரம் எல்லாம் நீங்கும். ये सारे बोझ निकल जाएगा. அதெல்லாம் ஆண்டவர் மேலத்துக்கு வச்சுக்கணும். सारा बोझ को प्रभु के ऊपर रखो. ஆமென். आमेन. நிறைய பேருக்கு நிறைய காயங்கள் உண்டு. बहुत सारे लोगों बहुत सारे गांव है. பலவிதமான மக்கள் மத்தியில வாழ்றோம். நம்ம बहुत सारे लोगों के बीच में जीते हैं हम. எல்லா பக்கத்துல நமக்கு அடி வேதனைகள் இருதயத்துல அப்படியே கலங்கப்படும். बहुत सारे जगह से हम लोग को वेदना होता है, मार भी मिलता है. நம்ம ஒழுங்கா தானே போறோம், हम तो எல்லாருக்கும் நல்லதானே செய்யறோம். सभी का अच्छे ही किए ஏன் हैं. எனக்கு தீமையாவே நடக்குது लेकिन मेरे लिए क्यों बुराई होता है என்று சொல்லி इस प्रकार बोलते हैं. மன்னிக்க முடியாம ना उनको माफ करवाए. கோபம் வந்து அப்படியே நம்மளை நெருக்கும் போது इस प्रकार उनको माफ नहीं कर सके, उस प्रकार हम लोग को क्रोध आता है. நம்ம உள்ளத்துல நம்ம முகத்தோட अழகே போயிடும். हमारे चेहरे का कुछ निकल जाता है. நம்ம சரீரத்துல வியாதி வரும். हमारे शरीर में बीमारी आती है. சாப்பிட்டா செமிக்காது, தூக்கம் வராது. खाने खाएगा तो बचता नहीं है, नींद भी नहीं आएगा. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு इसमें से बचने के लिए ஆண்டவர் சொல்ற வழி, प्रभु कहता है என்னைய நான் தான் பழி வாங்குவேன், பழி வாங்குறது எனக்கு புரியுது. मैं ही बदला लूंगा. அல்லேலூயா. உன்னை தொடர்றான், என் கண்மணி தொடர்கிறான். मुझे जो छुड़ा है मेरा आगे पत्नी को छुड़ा है. அல்லேலூயா. நீ சும்மா இருந்தா நான் உனக்கு யுத்தம் तू பண்ணுவேன். अगर चुप रहेगा तो मैं तेरे युद्ध करूंगा. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த பாரத்தை நம்ம எங்க வைக்கணும்? अगर ये बोझ को कहा என் रखना है தேவன் பார்த்துக்குவார். प्रभु देख लेगा. இன்னும் சொல்லி நம்ம வைக்கும் பொழுது ऐसा रखते समय அந்த ஆவியானவர் நமக்கு வந்து वो आत्मा जब हमारे अंदर आकर நமக்கு இருக்க அந்த பாரத்தெல்லாம் கீழ் பண்ணிட்டு, हमारे अंदर का जो सारा बोझ को निकाल அப்ப நிறைவானவர் வரும்போது நமக்கு குறைவெல்லாம் நீங்கிறோம். जब परिपूर्ण आएगा तो कमियां निकल जाती அல்லேலூயா. है. हालेलुया. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதா, तुम्हारा प्रेम है ना माया में न रहो. தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருக்கிறோம். बुराई को घृणा करो और अच्छे को पकड़ लो. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தில் இப்படிப்பட்ட ஒத்த வேஷம் தெரியாமல் इस प्रपंच में ये दुनिया में इस प्रकार का वेश न बनो. இரண்டாம் வசனம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க ये संसार के सदस्य न बनो परंतु तुम्हारे मन के नए हो जाने से तुम्हारा चाल चलन भी உங்கள் மனம் புதிதாகிறாய் மறுபடியும். तुम्हारे चाल चलन भी बदलता जाए जिससे तुम परमेश्वर की बड़ी और भावती और सिद्ध इच्छा अनुसार मालूम करते रहो. அப்போ நம்ம சரீரத்தில் எப்படி கலர் மாறுதோ इस प्रकार हमारे शरीर में रंग बदलता है. அதுபோல இந்த மனம் மாறணும்னா, अगर मन फिरना है, மறுபொரு ரூபம் ஆகணும்னா अगर रूपांतर होना है, ஆவியானவர் வேணும். आत्मा जी चाहिए. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்தாலும் ये दुनिया में जी रहे हैं இந்த உலகத்துடையவர்கள் அல்ல. लेकिन ये दुनिया वाला नहीं. அல்லேலூயா. நமக்கு ஒரு உலகம் இருக்குது. हमारी दुनिया है. நாம் வேறு உலகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम दूसरा लोग दुनिया में बुलाए गए हैं. அல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த உலகத்துல நம்ம அவருக்காக சாட்சியா வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். कुछ दिनों के लिए इस दुनिया के लिए हम गवाह बनकर रहने के लिए बुलाए गए हैं. கடந்த வாரம் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். पिछले हफ्ते में प्रभु वचन को सुना था. இந்த சிம்சோன் பயங்கரமான பலசாலியா இருந்தான். ये शिमशोन एकदम बड़ा ताकतवर था. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய பலம் என்ன? उसका बल क्या था? ஆவியானவர். आत्मा जी. அவன்
ஆவியானவர் இறங்கி வந்தோடனே 1000 பேர் அடிச்சு போட்டுருவான். आत्मा जब उतर के 1000 लोगों को मार देता था, எங்க கட்டி போட்டோம் எல்லாத்தையும் உடைச்சிருவான். कहा उनको बांधेगा तो वो छोड़कर आता था। ஆனா அவன் முன்னால ஒரு பெரிய ஒரு லேடி வந்து நின்னா, लेकिन उसके सामने एक स्त्री आके खड़ी हो गई। இவன் என்ன ஆயிட்டான்? ये क्या हो गया? அபிஷேகத்தை இழந்து போயிட்டான், अभिषेक को बोल दिया, கண்ணை இழந்து போயிட்டான். हाथ को निकाल दिया। அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனால ஜெயம் பெற முடிஞ்சுதா? उसके बाद वो जय पाया क्या? கண்ணு புடுங்கப்பட்டு आम के निकाल दिया, மாவரைக்கிறவனா ஆயிட்டான். वो आटा पीसने लग गया। எல்லாருக்கும் வேடிக்கை கொள்ள மாட்டான். हर एक के लिए क्या वो निंदा बनकर रह गया। அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பராக்கிரமசாலி, बड़ा पराक्रमी था, ஆயிரங்களை கொண்டவன், 1000 लोगों को मारा। பயங்கரமா அந்த மாதிரி நடந்தவன் इस प्रकार चलने वाला सिमशोन ஒரு லேடிக்கு தப்பிக்க முடியல. एक स्त्री से नहीं बच सका। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லி கேட்டபோது एक क्षण प्रभु जी मुझे क्षमा कर करके बोलते थे, मैं ஆவியானவர் இறங்கி வந்தார். आत्मा जो उतरे, பெரிய ஸ்டேடியத்தை உடைச்சு போட்டான். बड़ा स्टेडियम को उसने तोड़ दिया। அந்த ஸ்டேடியத்தில் இருந்த வேடிக்கை பார்த்து இவனை பார்த்து கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி சிரித்து எல்லாரும் செத்து போட்டான். जो इसकी निंदा किया था, बहुत कुछ टट्टा उड़ाया था, सारे लोग करीबन 3000 लोगों को उसने मार दिया। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு ஜெபம், एक प्रार्थना, மனம் திரும்புதல் ஜெபம், वो मन फिर के जो किया वो प्रार्थना, தேவனிடத்துல வந்து இறக்கத்தை பெற்று. प्रभु से रहम दो। ஆனா யோசேப்பு பார்க்கிறோம், यूसुफ को देखते हैं, அவன் பெரிய 1000 எல்லாம் அடிக்கல. 1000 लोगों को नहीं मारा, அவன் ஒரு சாதாரணமா எல்லாத்தையும் அண்ணன் அண்ணன் பின்னால போயிட்டு இருப்பான். बाय बाय करके जा रहा था। அவனை அடிச்சு குழியில போட்டாலும் அண்ணன் பண்ணுவான். उसको मार के नीचे डालेगा तो भी देखता है। அவன் முன்னாலே ஒரு பெரிய பியூட்டிஃபுல் லேடி வந்தான், उसके सामने भी एक स्त्री आई, ஒரு ரிச் பெரிய எஜமானி வந்தான். बड़ा एक मालकिन बोलते ना, वो आई थी। அவன் சிம்சன் மாதிரி அழுது பொறுத்து போல. वो सिमशोन से हारा नहीं, அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வஸ்திரமெல்லாம் பறந்து ஓடி போயிட்டான் தப்பிச்சுக்கிட்டு. मैं कपड़ा डालने तो मैं बचेगा करके भाग गया। அவன் உள்ள இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? वो अंदर का वो अभिषेक किस प्रकार था? அல்லேலூயா. அல்லேலூயா. வெளியில பராக்கிரமசாலியா காணப்பட்டா கூட बड़ा पराक्रमशाली दिखाई देगा तो भी சில நேரங்களில் நம்ம இழந்து போகிற சூழ்நிலை இருக்கு. कुछ क्षण में ऐसा है कि हम हो जाने का भी परिस्थिति आता है। ஆனா யோசிப்பு சொல்றான், यूसुफ ने कहा, இவ்வளவு பெரிய பொல்லாங்க என் தேவனுக்கு முன்பா எப்படி செய்ய முடியும்? इतना बड़ा बुराई मैं प्रभु के सामने कैसे करूं? அப்போ தேவனை விட்டு அடிக்கடி வெளியில போய் வந்து இருக்கிற சிம்சன் மாதிரி இல்ல, लेकिन प्रभु को छोड़ छोड़ के आने वाला शिमशोन के जैसा नहीं। தேவனோடு கூட இருந்தான். वो यीशु प्रभु के साथ ही था। அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, குழியில தூக்கி போட்ட சரி, தேவனோடு இருந்தான். वो गड्ढे में डालो, मुझे बंदीगढ़ में डालो, यीशु के साथ ही था। அல்லேலூயா. இயேசு அவனோடு கூட இருந்தார். यीशु उनके साथ ही था, ஆகவே ஜெயம் பெற முடியும். इसलिए जय पाया। நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में கடுமையான சூழ்நிலை பிரபஞ்சத்தில் இருக்கிறோம். कठिन परिस्थिति में भी அவர் நம்ம கூட இல்லைன்னா अगर प्रभु यीशु मसीह हमारे साथ தள்ளச்சு नहीं, போயிருவோம். हम नापन हो जाएगी, நம்மளால ஜெயிக்க முடியாது. हमसे नहीं जीत அவர் सकेंगे। கூட இருந்தா अगर वो साथ में है, என்னால முடியாதது அவரால எல்லாம் முடியும்னா என்னால எல்லாம் கூடும். अगर मुझसे जा हो सकता है तो मुझसे भी हो सकेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பெரியவர். क्योंकि मेरे अंदर जो है वो बड़ा है। அல்லேலூயா. हालेलुया। தேவனால் எல்லாம் கூடும். प्रभु से सब होगा, விசுவாசினால் எல்லாம் நடக்கும். विश्वास के जो भी करता है वो सब होगा। தேவனால் எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள இருந்து அவர் பெரிய காரியம் செய்வார். परमेश्वर सब होगा करके विश्वास मैं करता है, इसलिए मेरे से भी बड़ा कार्य होगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் இல்லாம என்னால படிச்சும் பிரயோஜனம் கிடையாது. प्रभु नहीं तो मुझे कुछ काम करनी है। அவர் இல்லாம என் குடும்பத்தை நடத்தி பிரயோஜனம் கிடையாது. प्रभु के अलावा मेरा परिवार में कुछ नहीं। அவர் வந்தா எல்லாமே மாறும். वो आ गया सब बदलेगा। அவர் தான் நிறைவானவர். वही परिपूर्ण आत्मा என் குறைகளை போக்குறதுக்கு அவர் வேணும். सारे कमियों को निकालने के वो चाहिए। எனக்கு எவ்வளவு கம்மம் இருந்தாலும் சரி, मुझे कितना भी कमाई होने दो, எவ்வளவு உலகம் மேன்மை இருந்தாலும் சரி, कितना दुनिया का मेहमा होने दो, நிரந்தரமான சந்தோஷம் சமாதானம் இயேசு தான் கொடுக்கும். निरंतर समाधान संतोष आनंद प्रभु यीशु देता है। அந்த ஆண்டவர் वो प्रभु பெரிய தேவ தூதர்களோடு கூட வாழ்றதை பார்க்கணும். प्रभु बड़ा बड़े देवदूत के साथ रहने से भी அந்த குட்டி இருதயம் உனக்குள்ளதான் இருக்கணும். நான் வாசிப்பேன். छोटा हृदय तुमसे निवास करने के प्रभु चाहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கூப்பிட்டா अगर तू बुलाएगा तो அவர் வருகிறார். वो आएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. வாசல்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். मैं जब द्वार पे खड़ा है खटखटा रहा हूँ, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் किसी को मेरा आवाज सुने, நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து मैं अंदर आऊंगा, நாங்கள் சந்தோஷமா இருப்போம். हम भोजन खाएंगे बोला। எத்தனை இந்த உலகத்துல ஆண்டவர் இடம் கொடுக்கிறாங்க. कितने लोग बोलते हैं प्रभु को इस जगह में जगह देते हैं। ரொம்ப ஐஸ்வர்யம் மகிமா வந்துட்டுனா ஆண்டவர் கொஞ்சமா குறைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். महिमा और बड़ा धनवान पैसा आने के समय क्या होता है, पैसे को हम देखते हैं, प्रभु को नहीं देखते। சில ஆண்டவருக்கு முன்னால வரக்கு முன்னாடி பயங்கரமா நைட் பேர் அந்த ஜபம் பயங்கர பாரத்தோட தாழ்மையா இருப்பான். बहुत सारे प्रभु का ऐसा है कि प्रभु में आने से पहले साक्षात प्रार्थना ये प्रार्थना में रहता है। ஐஸ்வர்யம் பெருக பெருக जब पैसा धन बढ़ता है, குனிய முடியாது, தாழ்மையா இருக்க முடியாது, जो झुक नहीं सकता है, दिन नहीं बढ़ सकता, ஜெபிக்க கூட கொஞ்சம் கம்மியாயிரும். प्रार्थना भी कम हो जाता है। அதனால ஆண்டவர் ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யம் நுழைவது ஊசியின் காதுல நூலே நுழைய கஷ்டம், ஒட்ட நுழையிறது மாதிரி கஷ்டம். इसलिए धनवान परलोक राज्य में आने से अच्छा है कि जो सुई के दाग में क्या होता है, सुई में ऊन चला जाता है। இல்லையா? அதனால ஐஸ்வர்யவான ஆகிறதுக்கு தீவிரிக்காதீங்க. इसलिए धनवान बनने के लिए इतना அவங்க ரொம்ப வேதனையான பாடுகள்லாம் சும்மா பார்ப்பனி கொண்டிருக்கும். बहुत सारे वेदना के बीच में उसको गुजरना पड़ेगा। நிறைவானது வரும்போது परिपूर्ण आता है, குறைகள் எல்லாம் ஒடுங்கி போயிடும். सारे कमियां निकल जाता है। வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை உடைத்தால் மரியாதை. ये तेल को मरियम ने तोड़ा। என் வாழ்க்கையில பெரிய ஒரு எதிர்காலமே இதான் வெளியேறப்பட்டது அப்படின்னு வச்சிருந்தான். मेरी जिंदगी में अहम मूल यह है करके वो
तेल को रखा था। இயேசுவை காட்டி கொடுக்கிறவனே 30 வெள்ளி காசு தான். यीशु को जो दिखा देने वाला था उसको 30 सिक्के थे, ஆனா இப்ப 300 காசுகள். लेकिन ये तो 300 सिक्के थे। அதை உடைத்து தேவனை மகிமைப்படுத்தி வசதி பண்ணான். वो मरियम ने वो तेल के कुप्पी को तोड़ा, प्रभु के शरण में நம்ம வாழ்க்கையில கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் உடைச்சி தேவனை மகிமைப்படுத்தும் போது हमारे जिंदगी में जो भी बड़ा है वो सब तोड़ के प्रभु के चरण में छोड़ देने का ஆண்டவர் நினைவுறுகிறார். प्रभु इस प्रकार का याद करता है। ஆராதிக்கிற இடமெல்லாம் இவன் நினைவுறுப்படுவான்னு சொல்லிட்டு प्रभु बोलता है यीशु समझ जहाँ जहाँ दुनिया बताया जाएगा वो सब इस जगह पर इसको स्मरण किया जाएगा। அப்படிப்பட்டவருடைய ஜெபம் உடனே கேட்கப்படுகிறது. इस प्रकार का प्रार्थना तुरंत सुनी जाएगी। மரித்து போன தன்னுடைய சகோதரர் லாசருவை அவர் பெற்றுக்கொண்டார். लाजर जो मरा हुआ था उसको वापस पा लिया, उसने அல்லேலூயா, நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். अच्छा भाग लिया। நாமும் தேவனுடைய சமூகத்துல हम भी प्रभु के संविधान में தாகத்தோடு प्यास के साथ, வாஞ்சையோடு चाहत के साथ ஒருமனப்பட்டு एक मन होकर ஓரிடத்தில் கூடி एक जगह पर बोलिए, ஆண்டவரே என்னை நிரப்புங்க. प्रभु मुझे भरो। இந்த பொல்லாத உலகத்துல ये दुष्ट दुनिया में எனக்கு எத்தனையோ மேன்மைகள் இருந்தாலும் इतना बड़ा मेहमा क्यों ना हो, உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள दिल से गहराई எனக்கு से சமாதானம் இல்ல. शांति नहीं है। எனக்கு நீங்க வேணும். आप चाहिए प्रभु, எனக்கு நிறைவா வேணும். परिपूर्ण चाहिए। வறண்டு போன வாழ்க்கை செழிப்பா மாறணும். फिर सुखी हुई जिंदगी में आप चाहिए, என் குறைவுள்ள வாழ்க்கை நிறைவா कमी மாறணும் की जिंदगी में आप चाहिए। என்று வாங்கிக்கிறவங்க इस प्रकार ஆண்டவருடைய चाहत கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி इस பார்க்கணும். प्रकार चाहत और प्यासा का जो भी है आंखें बंद करके प्रभु के ओर देखेंगे, मेरे हाथ कैसे उठा लेंगे। हालेलुया। जो भी प्यासा जमीन है, जो भी प्यासा जमीन है, वो चाह के साथ रहने वाला जमीन को ऊपर मैं मेरा आत्मा को उंडेलूंगा करके बोला। एक मैं रेगिस्तान में हालेलुया नदियां को बहाऊंगा, सूखी जमीनों पर झरने को बहाऊंगा। हालेलुया। आज अभी जितने भी लोगों ने प्रभु आपका वचन को सुना है, हालेलुया, उनके दिल में प्रभु प्राण में शरीर में आत्मा में ये एक बदलाव होने दो प्रभु। हालेलुया। कर्तावे ಕೇಳಿಕೊಂಡಿರುವ ಒவ்வொரு ಹೃದಯಕ್ಕೆ ಮಾತ್ರ हालेलुया ಒவ்வொரு ಹೃದಯಗಳು ಮಾರ್ಪಡುವುದಾಗ यीशु के नाम से हर एक हृदय में अभी बदलाव होने दो। यीशु के नाम से रूपांतर होने दो। वचन बदलता है, वचन बदल देता है। हालेलुया। प्यासा के साथ चाह के साथ बैठेंगे, वो वचन हमारे अंदर जाके हृदय में जाके क्रिया करता है, काम करता है। हालेलुया। 30, 60, 100 गुना हालेलुया फलों को लेकर आता है। क्या हम बोलते हैं धैर्य हाथ उठाकर बोलो मुझे भरो प्रभु, आपका वचन से भरो, आत्मा से भरो प्रभु, वो अभिषेक से भरो प्रभु। मैं आपके जाने के लिए नहीं आया प्रभु, मैं कुछ पाने के लिए आया है। बोलेंगे मैं कुछ पाने के लिए आया है। जो पाने के लिए आया है दिल से ताली बजाकर प्रभु का आपका महिमा करेंगे। जो दिल से जो मांगेगा उसके ऊपर प्रभु आत्मा उठेगा। जो दिल से जो भी मांगेगा यीशु के आत्मा से उठेगा, रूपांतर करेगा। रूपांतर होने को यीशु के नाम से, रूपांतर होने को, रूपांतर होने को प्रभु, रूपांतर होने को यीशु के नाम से, रूपांतर होने को प्रभु। आपका वचन बदलता है प्रभु। प्यासा जो है उसको पानी पिलाने वाला है, अभिषेक से करने वाला है। वचन को हालेलुया मेरा पाप है प्रभु, आपका वचन प्रभु कि वो जिंदा है। हालेलुया। वो आत्मा को बदलता है, बदलाव को लेकर आता है, ये रूपांतर को लेकर आता है, ये बदलाव को लेकर आता है। आज मैं वो वचन को सुनकर ही जाएगा। कितनों बोलते वचन को, वचन क्रिया करता है क्योंकि वचन में जीवन है। वो वचन आत्मा है, वो आत्मा जीवन से भरा हुआ आत्मा हर को बदल देता है। बोलेंगे आज हालेलुया दाएं हाथ उठाकर बोलेंगे प्रभु वो वचन से मुझे भरो, बोलो भरो, हेलो बोलो वायतन चलेगा। निरपु 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 कथा निरपुआ प्रभु भरेंगे। बोलो भरो भरो प्रभु। सूखी जमीन पर आत्मा से उंडेलता है, जैसे हमारा सूखा है या मेरा दिल सूखा है, मेरा जीवन सूखा है, मेरा परिवार सूखा है। यीशु मसीह के नाम से तेरे परिवार में बदलाव होगा, जीवन की नदियां बहेगी। हालेलुया। बहुत सारे लोग तेरे पास देखने के लिए आएंगे। हालेलुया। तो आशीष कैसे पाया? बोलेंगे यीशु मसीह ने दिया। बोलेंगे यीशु मसीह का वचन मैंने सुना, प्रभु ने वचन दिया, यीशु ने मुझे बदलाया, यीशु ने जिलाया। मैं अभी सूखा नहीं, मैं परिपूर्ण जीवन जी रहा हूँ। परिपूर्ण जीवन जी रहा हूँ। பசுமையாக இருக்கிறேன். वरन निरंतर आगे ओड़ सीखकर इन्हें बलப்படுத்தினா सुखदाई दिया, भलाई दिया। बोलेंगे हर एक घरों में प्रभु हालेलुया। अब ये सब सुनने पर हर एक हृदय में ये बदलाव दो। यीशु मसीह के लिए जीवन आने दो। हालेलुया। आपके लिए जीने दो, आपका बच्चा बनकर जीने दो। हालेलुया। दूसरे दिन ये दुनिया में प्रभु आपके बच्चे अच्छे बनकर रहे ताकि लोग देखने, अभी बोलेंगे ताकि लोग देखे ये मेरे बच्चे हैं। प्रभु ने बोला मैं दुनिया में रहता हूँ लेकिन दुनिया वाला नहीं, वैसे ही मेरे चेले भी दुनिया में रहेंगे लेकिन दुनिया वाला बनकर नहीं रहेंगे, केवल आपके बच्चे बनकर रहेंगे करके प्रभु ने अपना परमेश्वर पिता से प्रार्थना किया था। हमें प्रार्थना करते प्रभु जी आपका नाम के लिए, महिमा के लिए हम सब आपके प्यासे हैं प्रभु। आपका वचन हमको बदलता है, आपका वचन को रूपांतर करता है, आपका वचन हमको बदलता है प्रभु। ये रूपांतर आपने हालेलुया जो जो प्यासा है उसका आपने दे दिया। हमें बोलेंगे जीवन में यीशु तेरा नाम भाता रहे। मेरे जीवन में यीशु तेरा नाम भाता रहे। मेरा हृदय
எத்தனுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. दिलों खुल गया, ஆண்டவர் இதோ வாசல்படியில் கதவு தட்டுகிறது. द्वार पे कदम खटखटा रहा। ஒருவனின் சத்தத்தை கேட்டு எனக்கு இடம் கொடுத்தார், திறந்தார். आवाज को कुछ सुनेगा, मैं उसमें प्रवेश करूंगा। அவர் வந்தா என் வாழ்க்கையே மாறிடும், वो आएगा, मेरी जिंदगी என் बदल சூழ்நிலை மாறிடும். मेरा परिस्थिति बदल என்னை பற்றி நான் நினைப்பதை காட்டிலும் என் தேவன் பெரிய திட்டம் मेरे வச்சிருக்காரு. ऊपर मैं कितना सोचूं, मेरा सोच प्रभु है। அது நடக்கணும்னு வாங்கிக்கிறவங்க अगर वो चलना है तो இயேசுவே உள்ளத்துல வாங்க, प्रभु मेरे जिंदगी में आओ, நீங்க என்னை நடத்துங்க. आप ये चलाइए।